பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நம்ம அதிகமாக இன்றைக்கி பார்க்குறோம், கேட்குறோம். அதன் மூலியமாக நம்முடைய அறிவை வளர்த்து கொள்கிறோம். இன்றைக்கி பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மனுஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. அத்தனை விதமாக ஆர்வமாக நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு போன்ற தளங்களிலே அதிகமாக இன்றைய தலைமுறைகள் மூழ்கி கிடக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை, நல்ல காரியங்களையும் நம்ம அதிலேருந்து கற்றுக்க முடியுது. நிறைய கெட்ட காரியங்களும் அது மூலியமாக நம்ம வாழ்வியலுக்குள்ளே வருகிற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் ரொம்ப இது மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அது கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, கண்கள் மூலியமாக உங்கள் மெமரி கார்டாகிய மூளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேவ் ஆகுது. அதிகமாக நீங்கள் எதை பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த பார்க்கிற தகவல்களின் மூலியமாக உங்கள் இருதயம் என்ன செய்யுதுன்னா நிரப்பப்படுவது. நீங்கள் எதை அதிகமாக கேட்குறீங்களோ அந்த கேட்கும் திறனின் மூலியமாக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு செய்தியும் உங்கள் இருதயத்தில் போய் நிரப்புது. அந்த இருதயத்தை நிரப்புகிற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையை அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறையா அது நல்லதாகவோ கெட்டதாகவோ வெளிப்படுகிற விஷயம் எதனால் வருதுன்னா, நீங்கள் பார்க்கிற கேட்கிற விஷயத்தினால் மட்டும்தான் வருது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத எது தீர்மானிக்கும்னா, நீங்கள் அதிகமாக எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, அது உங்கள் இருதயத்தை நிரப்பும். அந்த நிரப்பப்பட்ட விஷயந்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. அப்போ நல்ல காரியங்கள் உங்கள் வாயிலிருந்து வரணும் அப்படின்னா ஏற்கனவே உங்கள் இருதயம் நல்லவைகளால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கறது, நேரத்தை செலவிடுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, தகாத விஷயங்களில், தேவையில்லாத பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் விஷயங்களுக்குள்ளாக, ஆகாத சம்பாசனைகளுக்குள்ளாக, நையாண்டி நக்களுக்குள்ளாக, இது போன்ற விஷயங்களில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் கேட்கறதுக்கோ பார்க்குறதுக்கோ விரும்புகிறாங்க. ஏன் நம்ம செய்தி போடுறோம், நம்ம யூடியூப் சேனல் ரியல் காஸ்பல் மினிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போடுற வீடியோ பதிவுலையும் பார்த்தீங்கன்னா விமர்சன வீடியோக்களை கேட்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் உண்டு. யாரையாவது விமர்சிக்கிற மாட்டோமா, உடனே ஆவலாக ஒடியாந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்து அதை என்ன விமர்சிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு காரியத்தை நல்லா கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா அதை கேட்பதற்கோ அதற்கு ஆர்வப்படுகிறதற்கோ இன்றைக்கி மக்கள் விரும்புவதில்லை. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். மெயினாக தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சத்தியம் சார்ந்த விஷயங்களை, வேத விளக்கத்தை அதெல்லாம் ஆர்வத்தோடு அவங்க பார்க்குறதில்ல. ஆனால் யாரையாவது விமர்சனம் பண்ணி போட்டுட்டா போதும் கிறிஸ்தவர்கள் ஒடியாந்து பார்க்குறாங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, இந்த மனநிலைமை ரொம்ப ஆபத்தானது. இது சும்மா நீங்கள் ஏதோ கேட்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. ஏன்னா எது உங்கள் உள்ளத்தை நிரப்புதோ அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க. எதை நீங்கள் நிரப்பி வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுவாகவே மாறிக்கொண்டே இருப்பீங்க. சினிமாவில் சில ஹீரோக்களுடைய மூவிஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மக்கள். பார்க்க அங்கே வருகிற அந்த ஹீரோயிசம், அவர் போடுற உடை ஸ்டைலு, அவர் பண்ணுற அந்த முடி ஸ்டைலு, அவர் பேசுகிற ஸ்டைலு, இதுவாகவே ஒருவன் மாற ஆரம்பிக்கிறான். அது அதிகமாக அவன் வாழ்க்கைக்குள்ளாக பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அந்த ஹீரோவுக்கு ஏதாவது ஒன்றுனா அது தனக்கே வந்தது போல பாவித்து தன்னையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், எதன் மேலே நீங்கள் அதிக ஆர்வம் கொண்டு எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை பெரிதளவு பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அநேக வாலிபர்கள் கெட்டு போவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இது போன்ற விஷயங்களை, தவறான காரியங்களை அதிகமாக பார்த்து தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எதை அதிகமாக பார்க்குறீங்க அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது என்பதை மறந்துடாதீங்க. அதனால் தேவையில்லாத விஷயங்கள் மேலே அதிக கவனம் செலுத்தி, அது உங்கள் வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கலாம், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க மறந்துடக்கூடாது.
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இராது அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் தாராளமாக உங்களுக்கு உரிமை என்று எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை கொடுக்குது, உங்களை எது தகுதிப்படுத்துது, அது நல்ல தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குதா, பிரயோஜனமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குதா, அது தேவ பக்தியை தருதா, உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருதா, உண்மையான சந்தோஷத்தை தருதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத தீர்மானிங்க. தயவு செய்து நான் சொல்கிற விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நல்ல ஆரோக்கியமான போதனைகளை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள்ள தேவ பக்தி பெருகும், ஞானம் பெருகும், தேவையான அறிவு வளரும், இவைகளெல்லாம் உங்களுக்கு வளரும். நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள், நிறைய குடும்ப ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் அது போன்ற விஷயங்கள், வேதத்தினுடைய விளக்க காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் வளரும். அதே சமயத்தில் எதெல்லாம் ஆகாத விஷயங்களை நீங்கள் பார்க்குற கெட்ட சிந்தனைகள், கெட்ட சுவாபங்கள், தேவையில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளரும். அதுவே உங்கள் வாழ்க்கையாகவும் மாறி போயிடும். நீங்கள் எங்கே போனாலும் அதுதான் உங்களை பிரதிபலிக்கும். ஏன்னா அதுதானே உங்களை இருதயத்தை நிரப்பி வச்சுருக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்கள் இருதயம் குப்பை தொட்டி அல்ல. தேவையில்லாத காரியங்களை கேட்டு பார்த்து அதை தேவையில்லாத விஷயங்களால் நிரப்பி கொள்ளாதீர்கள். அது உங்கள் வாழ்வாக மாறி போயிடும், அது உங்கள் பேச்சாக மாறி போயிடும், அதுவே உங்களுடைய சிந்தனையாக மாறி போயிடும். தயவு செய்து நான் சொல்கிற விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா. நீங்கள் யாரோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவர்களுடைய வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா, மணக்குமா. நீங்கள் எதோடு சேர்ந்துருக்கிறீங்க, நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களை உள்வாங்கும் போது உங்கள் வாழ்க்கை மணக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றும் என்ன செய்யுமா, தகாத அசிங்கத்தை தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தவறானவர்களோடு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா தவறான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாரடிக்கவும் அது வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் பாருங்கள், நல்ல நண்பர்களோடு இவர்கள் போய் அங்கே சேரும்போது அவர்களுடைய நல்ல பண்புகளை இவர்கள் வளர்த்து கொள்ளுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீங்கி நல்ல வளர்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தவறான நண்பர்களோடு சேரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ வலைதளங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அல்லவா. ஆகாத நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், தகாத நண்பர்களோடு சேர்ந்து ஒருமித்து போகும்போது இவங்களும் தேவையில்லாத வழக்கில் மாட்டிக்கொள்கிறதோ அல்லது தங்கள் குடும்பங்கள் கெட்டுப்போகிற விஷயமோ அவர்களே தங்கள் உயிரை போக்கடிக்க கொள்கிற விஷயமோ பார்க்குறோம். நல்லா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கூட இருந்த நண்பனே சக நண்பனுடைய வாழ்வை முடித்து விடுவார்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துருமா. நீங்கள் ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட சேருதீங்க அப்படிங்கிற காரியம்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் யூடியூப் தளத்துலையோ அல்லது ஃபேஸ்புக் தளத்துலையோ யாரோடு சேர்ந்துருக்கிறீங்க, யாரோடு இசைந்து அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, அது உங்கள் நல்லொழுக்கத்தை அது நல்லொழுக்கமாகவோ தீய ஒழுக்கமாகவோ மாறுவதற்கு அது ஒரு இதாக இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ யாரோடு கூட ஐக்கியமாக இருந்து எந்த மாதிரியான வீடியோக்களோடு நீங்கள் இணங்கி இசைந்து அதிகமாக அதனால் கவரப்பட்டு பார்க்குறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கை, ஒழுக்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல காரியங்களோடு ஒட்டி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை உண்டாக்கும். கெட்ட விஷயத்தோடு ஒட்டி இருந்தீங்கன்னா கெட்ட தாக்கத்தை தான் உண்டாக்கும். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் எப்போதும் எது கற்புள்ளவையோ ஒழுக்கம் உள்ளவையோ கண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ இவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா நல்ல காரியங்களே பார்த்து நல்ல விஷயங்களை வளர்த்து கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அன்னைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பெரையா பட்டணத்துக்கு கடந்து வருது. பெரையா பட்டணத்தார் என்ன செய்கிறாங்கன்னா ஆகாத விஷயங்களை அதிகமாக தேடலை, கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்க்கணும், எதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதோ அதை நாங்கள் அறிஞ்சிக்கணும், கியூரியாசிட்டி அதை நாங்கள் ரொம்ப அறிஞ்சிக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே அவங்க போகலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேத வாக்கியங்களை நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதன் நிமித்தமாக தங்களுக்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்ட தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினாங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சக தேவனுடைய பிள்ளைகளால் புகழக்கூடிய அளவுக்கு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் வாழ முடிஞ்சிச்சு. எதனால் வாழ முடிஞ்சிச்சு? அவர்களுடைய ஐக்கியம் வேத ஆராய்ச்சியிலே,
வேதத்தை அவர்கள் நாள்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறதிலே அவங்க நேரத்தை செலவிட்டாங்க, அதோடு கூட ஐக்கியப்பட்டாங்க, அதை கேட்க ஆரம்பித்தாங்க, அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல தாக்கம் ஏற்பட்டு அவங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராக, அநேகரால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதோ அல்லது வேதத்தை அதிகமாக தியானித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ இதற்கு நேரத்தை செலவிடுவதில்லை. இது போன்ற வீடியோக்களை இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறதில்ல. எங்கே பார்த்தாலும் எதையாவது குறை பேசுகிற வீடியோ இருக்குமா, ஏதாவது கான்ட்ரவர்சியான வீடியோ இருக்குமா, எவனாவது ஏதாவது ஒரு தவறான வீடியோவை போட மாட்டானா, அதை பார்த்துட மாட்டோமா? ஒரு சில சகோதரிலாம் சொன்னாங்க, நான் அதை அடிக்கடி சொன்னேன், தயவு செஞ்சு உங்களை போன்ற நபர்கள் அந்த மாதிரி வீடியோவில் பார்க்காதீங்க, அது எந்த பிரயோஜனத்தையும் எந்த நல்ல தாக்கத்தையும் உங்களுக்குள்ளே உண்டாக்காது, தேவையில்லாத குப்பைகளே உங்கள் வாழ்க்கையில் விதைச்சிட்டு போயிடும் அப்படின்னு. இந்த லெனின் போன்றவர்கள் இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ நாங்கள் தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பதிவிடுவாங்க. அதை பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அந்த பரவலான ஒரு ஞானம் இருக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறதுல இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய பக்குவம் சிலருக்கு இருக்காது. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கும்போது மனதளவில் துவண்டு போவதற்கு, விசுவாசத்தை இழந்து போவதற்கு, அப்படி இழந்து போகும்போது பழையபடி மூர்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவையே ஓடி ஓடி பார்க்குறது, போட்டவுடனே அந்த வீடியோவை போய் பார்க்குறது. ஆனால் எதையாவது ஒரு உண்மை சத்தியத்தை சொல்கிறோம், வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்கிறோன்னா அந்த வீடியோவை ஓடியாந்து பார்க்குறது இல்லை. ஆனால் யாரெல்லாம் எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ அந்த வீடியோவுக்கு நேராகவே போவார். அப்போ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையை விட்டு தூரம் போய்கொண்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பு வந்து கொண்டே இருக்கும், தேவையில்லாத குப்பைகள் உங்கள் வாழ்க்கையில் போகும். அது மூலியமாக ஏதாவது நல்ல தாக்கம் அடைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த நல்ல குணங்களும் போய் கடைசியில் வேறு மாதிரியாக நீங்கள் மாறி இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருக்காது. அப்போ தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு பொது வலைதளத்தில் ஈடுபாடோடு நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எதை ஆர்வத்தோடு தேடுறீங்க, உங்கள் கண்கள் எதன் மேலே அதிகமாக நோக்கி இருக்கிறது, பல மணி நேரங்கள் நீங்கள் எதில் செலவிடுறீங்க அப்படிங்கிறத குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது உங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல காரியங்களை, சத்தியம் நிறைந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், பக்தி விருத்தி பெருகும், பரிசுத்தம் பெருகும், உலகத்தை அன்போடு பார்க்கிற காரியங்கள் பெருகும். அதே விஷயங்களை, ஆகாத விஷயங்களை நீங்கள் ஓடி ஓடி பார்க்கும்போது நல்லொழுக்கத்தை அது கெடுத்து விடும் என்பதை மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை ஏதோ சும்மா பார்த்துட்டு போகாமல் இதில் இருக்கிற உண்மையை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் உய்த்து பார்த்து சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சும்மா இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எதுவுமே பிரயோஜனப்படாது. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறத குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்க, ஒரு நாள் கூட லீவு போடாமல் கூட அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ளெல்லாம் இருந்தாங்க, ஆனால் அவங்க கேட்குற விதம் சரியில்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் எந்த பிரயோஜனத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அப்படியே வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது எந்த பிரயோஜனமே இல்லை. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்யணும், நம்மளுடைய ரத்தத்தில் அது சத்தாக கலந்து போகும்போது தான் உடல் பலன் அடையும். அப்போ உள்ள சரியாக செமிக்காமல் அது சத்து போகலை அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கேட்கிற நீங்கள் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் சத்தாக்கி கொண்டு அதை பிரயோஜனமாக அமைத்து கொள்வது தான் ஞானமுள்ள காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்கிறதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உங்களையே உய்த்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதன் மேலே ஆர்வமாக இருக்கிறோம்? ஒருவேளை இது நாள் வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வப்பட்டு யாரெல்லாம் தகாத விதமாய் விமர்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி வீடியோவை, கேலி கிண்டல் நையாண்டி பண்ணுற வீடியோக்களை, உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை கொடுக்காத வெறுமனே இந்த உலகத்தில் சிற்றின்பத்தை கொடுக்குற வீடியோக்களை அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களையே உங்கள் காதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து இன்றோடு அதுக்கு முடுக்கு போட்டுவிட்டு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமோ, எதெல்லாம் உங்கள் பரிசுத்தத்தை உயர்த்துமோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பக்தி விருத்தியை கொடுக்குமோ, எதெல்லாம் உங்கள் குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளுமோ அந்த மாதிரி வீடியோக்களை அதிகமாக பாருங்கள். அது உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த உலகத்தில் சுடர்களாக உங்களை நிறுத்தும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.